நம்ம நைட் சீரிஸ்ல இறந்து போனவங்களே திரும்ப உயிரோட கொண்டு வந்த 4 ஃபர்பியன் ஜுட்ஸுவை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள பார்த்து மாதிரி இப்ப நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நான் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த போன்ல இருக்கிறது அக்கட்சிக்கு காராக்குள்ள இருந்து ஒன் டேக் பிரிட்ஜை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுனால இறந்து போன காராவை திரும்பவும் சியோபட்டி உயிரோட கொண்டு வந்த அந்த ஃபர்பியன் ஜுட்ஸு தான். ஜுட்ஸோட பேரு தான் ஒன் லைஃப் ஆஃப் ரீஅனிமேஷன். இந்த ஜுட்ஸு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இறந்து போன ஒருத்தவங்களோட பாடிக்குள்ள இவங்களோட சோலை சாக்ரிஃபைஸ் பண்றது மூலியமா அவங்களோட சோலை கொண்டு வரதா. அதுல இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் என்னன்னு பார்த்தோம்னா, இதோட யூசர் வந்து அவங்களோட சோலை சாக்ரிஃபைஸ் பண்றதுனால அவங்க கண்டிப்பா இறந்துருவாங்க. எந்த அளவுக்கு ஃபர்பியன் ஜுட்ஸுனா, இந்த ஜுட்ஸை மொத்த நருட்டோ சீரிஸ்ல சியோபாட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுவும் தன்னோட சோலை சாக்ரிஃபைஸ் பண்ணி காராவை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்து அவங்க இறந்துருப்பாங்க. அதான் நம்ம இருக்கிறது ரெனே ரீபர். ஜுட்ஸை எந்த இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா, பெயின் வந்து கிட்டத்தட்ட முக்காவாசி லீஃப் வில்லேஜ் அழிச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ போய் பெயினுக்கு ஒரு டாப்னோ ஜுட்ஸு போட்டு நல்லவனா மாத்திருப்பாரு. அப்போ நல்லவனா மாறின அந்த பெயின் வந்து கடைசியா தன்னோட மொத்த சக்கரம் யூஸ் பண்ணி ரெனே ரீபர்த்தை போட்டு அந்த மொத்த லீஃப் வில்லேஜுமே உயிரோட கொண்டு வந்திருப்பாரு. ஃபர்பியன் ஜுட்ஸு எந்த அளவுக்கு பவரா இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆனா இதுல இருக்கக்கூடிய மோஸ்ட் டிராபேக் என்ன பார்த்தோம்னா, இந்த ஜுட்ஸுவை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா மறுபடியும் அந்த ரெனேகனை வச்சு இந்த ஜுட்ஸுவை போடவே முடியாது அப்படின்றதுதான். அதான் நம்பர் 2 இருக்கிறது காம்பினேஷன் ஆஃப் ரீஅனிமேஷன் அண்ட் ரிவர்ஸ் ரீஅனிமேஷன் ஜுட்ஸு தான். என்னடா ரெண்டு ஜுட்ஸை சேர்த்து வச்சு போட்டுருக்கேன்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம கபட்டை வந்து நம்ம மதராவை ரீஅனிமேஷன் ஜுட்ஸை யூஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பான். நம்ம மதரா தான் அந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸு பிரேக் ஆகிற கண்டிஷன்ல ரிவர்ஸ் ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை போட்டு திரும்ப உயிரோட வந்திருப்பாப்ல. அந்த ரெண்டு ஜுட்ஸுமே ஒன்னாதான் சேர்த்து போட்டிருக்கேன். இந்த ஜுட்ஸுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிராபேக் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம மதரா மாதிரி யாராவது ரிவர்ஸ் ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை போட்டு திரும்ப உயிரோட வந்து யூசரியா போட்டு தரக்கூடிய வாய்ப்புகளா இருக்கு. அதனால அந்த ஜுட்ஸை செகண்ட் பிளேஸ்ல வச்சிருக்கோம். அதனால நம்ம ஒன்ல இருக்கிறது நம்ம ஒராச்சி மாதிரி யூஸ் பண்ண காம்பினேஷன் ஆஃப் ரிவர்ஸ் ரீப்பர் டென்சிட் அண்ட் ரெடோடென்சி. அதாவது நம்ம மினாட்டோ ரீப்பர் டென்சில யூஸ் பண்ணி இறந்தனால அவரோட சோல் வந்து சினிகாமி கிட்ட இருக்கும். அந்த ஜுட்ஸை ரிவர்ஸ் பண்ணி அவரோட சோலை சினிகாமி கிட்ட இருந்து வெளியே எடுத்து அதை எடோடென்சி மூலியமா ரீஅனிமேட் பண்ணதுதான். ஆக்சுவலா நம்ம மினாட்டோட சோலை மட்டும் ரீஅனிமேட் பண்ணிருக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓகே, செகண்ட் ஓகே, தேர்ட் ஓகே, ஃபோர்த் ஓகேன்னு 4 ஹோக்காகியுமே ரீஅனிமேட் பண்ணிருப்பாரு நம்ம ஒராச்சிமாரு. இந்த ஜுட்ஸோட மோஸ்ட் டிராபேக் என்னன்னு பார்த்தோம்னா, இதோட யூசர் கண்டிப்பா இறந்து போயிருவாங்க. ஆனா இந்த ஜுட்ஸுவை போட்டது நம்ம தலைவன் ஒராச்சிமாரு. அதனால எமனுக்கே தாத்தா கட்டு திரும்ப உயிரோட வந்துருப்பாப்ல. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நாங்க போற ஒரு வீடியோக்கு மோட்டிவேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.